லாஃபிங் புத்தா மாதிரி உட்காந்துருக்க நம்மளுடைய இமான் சார் நம்ம டீமில் இருக்கிறாரு. இந்நேரம் சிங்கிள் மால்ட்டு கோனியாக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கணும். இதுக்கப்புறம் பாட்டில் கலரை பார்த்தே நீங்கள் சொல்லணும். காமிச்சா ஒரு பாட்டில் ஒன் பண்ணி அதில் விஎஸ்ஓபின்னு போனால் சார் செம்மையாக இருக்குது சார், இதான் படம் அப்படின்னாரு. நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார்ட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் ஆளாளுக்கு இப்போ போட்டிருக்காங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது உண்டு கூட ஏதோ காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாரு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆடியோ ரிலீஸ் வந்தோடனே பெரிய ஷாக்கு. இமான் சார் விஎஸ்ஓபியை பற்றி தெரிலன்னு நம்ம டீமில் இருக்கிறாரு. இந்நேரம் சிங்கிள் மால்ட்டு கோனியாக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி ஈவினிங்கே பார்ட்டி வைக்கணும் சார், நீங்கள் கண்டிப்பாக வரீங்க. இதுக்கப்புறம் பாட்டில் கலரை பார்த்தே நீங்கள் சொல்லணும் இதுதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தோட டைட்டில் ராஜேஷ் சார் விஎஸ்ஓபி அப்படின்னு வச்ச உடனே வந்துட்டு இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமாயிட்டார். என்ன சார் அப்படின்னா, இல்லை நம்ம ஏரியாவில் ஒரு டைட்டில் கிடச்சிருச்சு, அதில் கண்டிப்பாக அது டெஃபினட்டாக ஒரு ஹிட் ஃபார்முலா தான் அப்படின்னாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு ராஜேஷ் சார் வந்து காமிச்சதை டைட்டில் தான் காமிச்சார். எல்லா டேரக்டருமே ஒன்லைன் சொல்லுவாங்க, இல்லை கேரக்டர் சொல்லுவாங்க. எடுத்தோடனே இப்போ நான் உங்களுக்கு நம்ம படத்தை ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கேன் காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னாரு. காமிச்சா ஒரு பாட்டில் ஒன் பண்ணி அதில் விஎஸ்ஓபின்னு போனால் சார் செம்மையாக இருக்குது சார், இதான் படம் அப்படின்னாரு. சூப்பர் சார் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் தான் வாசு சரணும் ஒன்றா படிச்சுங்க அப்படின்றது. ஆக்சுவலாக ராஜேஷ் சாரை பற்றி நான் சொல்லணுன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் அப்போ ஆரம்பித்தேன். எஸ்எம்எஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமெடியன், ஆனால் ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து போடுவாங்க சைடில், அப்படி தான் இருக்கும். அஸ் எ காமெடியனாக பார்த்தீங்கன்னா எந்த காமெடியாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பாஸுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு சின்ன ஃபோட்டோ தான் வரும், ஹீரோஸ் தான் பெருசாக வரும். ஆஃப்டர் பாஸுங்கிற பாஸ்கரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ட்ரெண்டேஜ் ஒரு செட் பண்ணார், ஒரு பாலிவுட் மாதிரி. ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியனுடைய ஃபோட்டோவும் வரும், ஒரு டபுள் ஹீரோ மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது ஆஸ் ஏ ஆர்யா ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணால் எனக்கு பாஸ்ங்கிற பாஸ்கரனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவும் அது வந்து ஏற்றுக்கணும். ஓகே, எனக்கு ஈக்குவலாக ஒரு காமெடியோட ஃபோட்டோ போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரூ அவுட் கேரக்டர் ஓகே எல்லாமே தொடர்ந்து அவர் படங்கள் தான் நான் கிட்டத்தட்ட 3 அவார்டு வாங்கினேன் விஜய் அவார்ட்ஸில். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணுறோம், நமக்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஒரு ஆஸ் ஏ ஹீரோவோட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். காமெடியிலேருந்து ஒரு செகண்ட் ஹீரோ, நீங்கள் தான் சார் செகண்ட் ஹீரோ, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு உருவாச்சு. அதுக்கப்புறம் நீங்களே ஹீரோவாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு டாக் வந்தது. அதுக்கப்புறம் இனிமே இப்படி தான் அப்படின்னு ஒரு படம் வல்லவனுக்கு புல்லும் இதெல்லாம் பண்ணேன். அதுவும் அவருடைய ஒரு சின்ன இது நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் கேட்டேன் சார் இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய சொன்னார். ஸோ என்ன சொல்லுவேன்னா, ஆஸ் எ டேரக்டராக இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு காமெடியோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நிறைய வந்துகிட்டு இருக்குது. நிறைய அந்த மாதிரி டைப் ஆஃப் படம் வருது. ஆஃப்டர் பாஸுங்கிற பாஸ்கரன் தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியே விட்டுச்சு. ஆஸ் ஏ ஒரு என்ன சொல்ல, ஒரு கிரியேட்டராக ஒரு இன்ஜினாக அதுக்கு இருந்தார். அது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டேரக்டராக அவ்வளோ போல்டாக இறங்கி இந்த மாதிரி ஒரு காமெடினுக்கு இவ்வளோ பெரிய த்ரூ அவுட் கேரக்டர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணோம், ஒரு ட்ராக் வைக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு கதை பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனோட கான்ஃபிடென்ட் லெவல் தான் இன்றைக்கி என்னை தனியாக கொண்டு வந்து இனிமேல் இப்படி தான் வரைக்கும் ஒரு ஹீரோவாக நிறுத்தி அடுத்ததும் ஒரு படம் ஹீரோவாக நான் இப்போ ஒரு 3 படம் சைன் பண்ணிகிட்ருக்கேன். அது காரணம், முக்கியமான காரணம் ராஜேஷ்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் அவருடைய படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அந்த படத்தில் உழைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான எஃபர்ட் போகிறதுக்கு நான் ரொம்பவும் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஆர்யா, நாட் ஓன்லி ஒரு ஹீரோ அப்படின்லாம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கல்லூரியின் கதை பண்ணதுலேருந்தே 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அப்போ நான் வந்து ஒரு அப்கமிங்கு, ஆர்யா பார்த்திங்கன்னா வந்துட்டு படம் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகலை, அந்த உள்ளம் கேட்குமே அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் வந்துட்டு விஷ்ணுவர்தன் படம் இல்லை அறிந்தும் அறியாமல் அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்போது வந்துட்டு என்ன தான் கொஞ்சம் தெரியும் அங்கே ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா நான் அப்போது விஜய் டிவிலாம் முடிச்சுட்டு மன்மதன் பண்ணிவிட்டு ஒரு 2வது படம் நினைக்கிறேன். அப்போ எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட தான் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அப்போ வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஒரு கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க மாடல்ஸு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் சொன்னேன் சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நாள் யாரும் கவனிக்கலையே அப்படின்ட்டு. இவன் மட்டும் பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணி சவுத் இந்தியன் காமெடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டான், சவுத் இந்தியன் காமெடி சூப்பர். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு சேட்டை படத்துலேயே காமெடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுட்டான். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார்ட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்ட ஆளாளுக்கு இப்போ போட்டிருக்காங்க எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது உண்டு கூட ஏதோ காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாரு. நான் ஷாக் ஆகி, சார் எனக்கு தெரியாது, அந்த ஆர்யா தான் ஆர்யா அவன் பண்ணான் அப்படின்ட்டு, நீ நல்ல காம்பினேஷனில் அப்படின்னாரு. ஸோ என்னென்னா அந்த லெவலில் அது ரீச் ஆகி இதுவாகி போச்சு. ஸோ நாங்கள் விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு நட்பு இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னா அது காரணம் உண்மையான ஒரு நட்பு தான். நாட் ஓன்லி ஒரு காசுக்காகவோ இல்லை நான் எனக்கு படம் சான்ஸுக்காகவோ இல்லை அவன் என்ன யூஸ் பண்ணுறதுக்காக, அதை மீறி ஒரு உண்மையான நட்பு.
இனிமேல் இப்படி தான் இதே மாதிரி ஒரு விழாவில் வந்துட்டு என்னுடைய விழாவில் வந்துட்டு நான் அவங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டது ஒன்று தான். இன்றைக்கி கஷ்டப்பட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்யாவுடைய சொந்த படம் ப்ரொடியூசராக வந்துட்டு பண்ணியிருக்கான். இது வரைக்கும் எனக்கு தெரியும் ஆர்யாவுக்கு வந்துட்டு ரிட்டன் ஒன்றுமே வரல. இது வரைக்கும் செலவுன்னு மட்டும்தான் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓன் ரிலீஸ் வேர்ல்டு வைடு பண்ணுறான். ஸோ உங்களுடைய சப்போர்ட் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இனிமேல் இப்படி தான் வந்துட்டு ஒரு நல்ல ரீச் ஆச்சு. அது போச்சுக்காரனா பத்திரிகையில் ஒரு நல்ல விமர்சனம், ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிங்க. மீடியாவில் என்ன சொல்கிறது, இன்டர்நெட்டில் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு நல்ல குட் ஃபிலிம்னு ஒரு நேம் கொடுத்தீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் பார்த்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணோம். ஆஸ் எ ப்ரொடியூசராக ஆர்யா வந்துட்டு ஹீரோவாக ட்ராவலாக போயிட்டுருக்கான். பட் ப்ரொடியூசராக அவனை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். அது நான் எல்லாத்தையும் ரொம்ப தாழ்முடன் கேட்டுக்கிறேன், பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. மக்களாகி நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ராஜேஷோடைய ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே சொல்ல வேணாம். அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் தோணும் பாஸ் என்கிற பாஸ்கரன் சாயில் இருக்கேன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜேஷோட ட்ரெண்ட் என்னென்னா ஒரு ஐஃபோன் மாதிரி தான். ஐஃபோன் வந்துட்டு 5, 6, 7 வரா மாதிரி பாஸ் என்கிற பாஸ்கரன் வந்து ஐஃபோன் 4னா இது வந்து 6. அடுத்து இன்னொரு படம் வந்து ஐஃபோன் 7ஆக இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரெண்டு, அந்த காமெடி, அந்த கலாச்சாரம் வந்து மிஸ்ஸே ஆகாது. பட் அதை மீறி ஒரு புது விஷயம், இந்த ஒரு கண்டென்ட், இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணோம். இந்த விழாவின் நாயகன் நம்ம லாஃபிங் புத்தா மாதிரி உட்காந்துருக்க நம்மளுடைய இமான் சார், அவர் எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பார். அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இன்றைக்கி வந்துட்டு அவருடைய சாங் கேட்டால் என்ன சொல்கிறது, அட்டு ஃபோன்லேருந்து ஐஃபோன் வரைக்கும் அவருடைய சாங் இல்லாத ஃபோனே இல்லை. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ஒரு எல்லா படத்துலையுமே ஒரு 2 சாங்கு, அந்த ஆல்பத்தில் 2 சாங்கு சூப்பர் ஹிட் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அவருடைய சாங்கில் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இனிமேல் இப்படி தான் வந்துட்டு ஒரு சூப்பர் கிளைமேக்ஸ் ஒன்று கிடச்சிது. அதுக்கு ஒரு கிளாப்ஸும் வந்துச்சு. காரணம் வித்யூ தான். ஏன்னா நாட் ஒன்லி காமெடி பண்ணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்தாங்க வித்யூ, என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக அந்த ட்ராக் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு கலாய்க்கிற விஷயம் இருந்தாலும் அவருடைய ஃபேமிலி, சாமிநாதன் சார், அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் சித்தார்த், அந்த மாதிரி ஒரு டோட்டல் டீம் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். அந்த பழைய ஒரு காமெடியை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சோம். பாஸில் வந்து கலாச்சிட்டாராமா அப்படின்னா ஒரு பெரிய ரீச். அது அவருக்கு இப்போ போட்டோம். அவர் சொல்லுவார் கலாச்சிட்டாரா, நான் சொல்ல சமாளிச்சிட்டாராமான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த பழைய ட்ரெண்டோட விஷயத்தை எடுத்து இப்போ ஒரு புதுசாக நான் சொன்ன மாதிரி ஐஃபோன் 6 ஸ்டைலில் தான் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ வித்யூ என்னோடய ட்ராக் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதே மாதிரி தமனா. ஸோ டோட்டல் ஓவரால் அதில் இருக்க டீம் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நான் முத்துக்குமார் சார், அப்புறம் நம்முடைய ஆர்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் நம்மளுடைய எடிட்டர் விவேக், எல்லாருமே ஒரு நல்ல டீம் இது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முருகேசன் சார், வெங்கடேஷ், அப்புறம் திரு, மற்ற இவங்க நம்ம பார்கவி, இன்னொரு நிறைய அசிஸ்டன்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக, அது ஒரு ஹார்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அப்புறம் இதனுடைய ஒரு கோ ப்ரொடியூசர் நம்ம சண்முகம் சார், அவர் பேர் வந்து ஆர்யா வச்சிருது வந்துட்டு நல்ல தம்பியா, நல்ல தம்பி தானே அவர் பேர், என்ன நல்ல தம்பி அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ அவரோட டென்ஷனு இது எல்லாத்தையுமே போக்குற அளவுக்கு ஒரு 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 ஜாலியான படமாக இருக்கும். நானும் இந்த படத்தை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஜாலியான படமாக இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட்டுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கி தரணுன்ட்டு மறுபடியும் கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஸோ இங்கே இருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான மூமெண்ட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஆர்யா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அழகுராஜா படத்துக்கு அப்புறம் ஒரு நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் சரியாக போகல. ஸோ ஒரு சின்ன ஒரு அப்செட்டில் இருக்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லி, ஸோ இந்த படத்துக்கு ஒரு டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு டைமும் கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்ததுக்கு ஆர்யா சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இந்த படம். ஸோ ஒரு இமான் சார் சொன்ன மாதிரி வாசும் சரவணும் ஒன்றா படித்தவங்கன்னு அந்த டைட்டில் எப்போ ஃபிக்ஸ் ஆச்சோ அப்போலேருந்தே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு என்ன சொல்கிறது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. வந்து எடிட்ரு விவேக்லேருந்து ஆரம்பித்து ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் சந்தானம் சார் இருக்கார், அப்புறம் முத்துக்குமார் சார், எல்லாருமே இமான் சார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரைட்டர், எல்லாருமே ஒரு நல்ல டீம் வந்து இந்த படத்தில் அமைஞ்சது எனக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னோடய டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த டைமில்.
ஸோ இந்த படத்தோட ஆடியோ பற்றி சொல்லணுன்னா நான் இமான் சாரோட பெரிய ஃபேன். அவருடைய ஆக்சுவலாக ஆஃப்டர் மைனா பார்த்தீங்கன்னா மைனா, கும்கி, அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இன்னும் நிறைய ஜில்லா எல்லா ஆல்பமுமே வந்து ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதே பெரிய விஷயம். ஒரு பாட்டு வந்து ஒரு படத்துக்கு ஹிட் ஆனாலே அது அந்த படத்துக்கே பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிற இந்த டைமில் ஒரு ஆல்பம் ஹிட்டு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் அதை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ இந்த படம் பண்ணலான்னு சொல்லி ஆர்யாவோட பேசினேன். ஆர்யாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், நம்ம பண்ணலாம் மச்சான், உடனே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அவர் முத்துக்குமார் சார் 3 பேர் சேரும்போது எப்படி இருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா வரும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது மாதிரியே வந்திருக்கு. அவருக்கு உண்டான ஸ்பேஸ் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். அது மாதிரி முத்துக்குமார் சார் அவர் எப்பயுமே உங்களுக்கே தெரியும், ஒரு 1/2 hour அதிகபட்சம் ஒரு சாங் எழுதுறதுக்கு, அவ்வளோதான், அதுலேயே பெஸ்ட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் அமைஞ்சது இதில். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னென்னா அவர் நிறைய ஃபோக்கு நிறைய பண்ணியிருக்காரு, வில்லேஜ் பேஸ்டு ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு இமான் சார் மியூசிக்கில். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் சிட்டி படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ சரி இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் வந்திருக்கு. நீங்கள் சாங் கேட்டால் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்டைலாக பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் என்ன சொல்கிறதுனா, வாசும் சரவணன் ஒன்றா படித்தவங்க வந்து ஒரு நண்பர்களை பற்றின கதை. ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் கதை. ஸோ ஆர்யா சாரும் சந்தான சாரும் ரியல் லைஃப்லேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நானும் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்போ எனக்கு ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி சந்தானம் சாரோட இன்புட்ஸ் நான் வந்து சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து எல்லா படத்துலையும் அவரோட ஒர்க் பண்ணுறீங்கன்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். என்னென்னா அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒரு படம் இன்னும் வரல. நான் வந்து இந்த படத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டயலாக் பேசுகிறது, ஒரு காமெடி பண்ணுறதெல்லாம் தாண்டி அவருடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒரு படம் கண்டிப்பாக வரும். அதை நானே பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு, ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்குது, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இந்த படம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய டீம் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த டைமில். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணோம். August 14 வந்து இந்த படம் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இயக்குனர் ராஜேஷ். எங்கள் வாசும் சரவணன் ஒன்றா படித்தவங்க படத்தோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி. ஸோ இந்த படம் வந்து August 14 அன்றைக்கி ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். இதில் வந்து ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்யா, தமன்னா, சந்தானம், பானுலாம் நடிச்சிருக்காங்க. டி இமான் மியூசிக் பண்ணியிருக்காரு, நீரோஷா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. என்னோட மற்ற படங்கள் மாதிரியே ஒரு நல்ல ஃபன் ஃபீல்டு என்டர்டெய்னிங்கான படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் இந்த படம் பண்ணுறப்போ அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஆர்யா, தமன்னா வந்து இது வரைக்கும் சேர்ந்து ஸ்க்ரீனில் பண்ணல. ஸோ அவங்க சேர்ந்து நடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தோணுச்சு அந்த காம்பினேஷன், அதனால் பிளான் பண்ணோம். இல்லை, அவர் எங்கள் ஷூட்டிங்கில் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கார் அவர். ஸோ அவர் என்னென்னா அவருக்கு சூட் ஆகிற மாதிரி படங்கள் வந்தால் ஹீரோ பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கார். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அதான் மூவி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் பண்ணியிருக்கோம். வாசும் சரவணன் ஒன்றா படித்தவங்க டைட்டில் பார்த்தாலே அவங்களுக்கு தெரியுது. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்களுக்குள்ளே வர இஷ்யூஸ் இதை பற்றி தான் இந்த படம் டீல் பண்ணுது. என்னோடய படம் மற்ற படத்தில் வர மாதிரி இதில் ஸ்க்ரீன் பிளேக்கு தான் நிறைய முக்கியத்துவம் இருக்குது. ஆக்சுவலாக விஎஸ்ஓபிங்கிறது பிராண்டு கிடையாது, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். அது வந்து விஎஸ்ஓபிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ இது மாதிரி நிறைய அது பிராண்டு கிடையாது. நிறைய பேர் அது பிராண்டு நினச்சிட்ருக்காங்க, அது பிராண்டு கிடையாது. விஎஸ்ஓபிங்கிறது என்னென்னா, வாசும் சரவணன் ஒன்றா படித்தவங்க, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் விஎஸ்ஓபி அப்படி தான் பிளான் பண்ணோம். பட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டேகும் கிடைக்குது அந்த படத்துக்கு. அதை ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் அது சரி இருக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணோம் அதை. இல்லை, மூவிஸில் ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, அது இருக்கலாம். பட் அது கீழே வந்து ஒரு கார்டு போடணும், நம்ம இந்த மாதிரி மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு சொல்லி ஒரு கார்டு போடணும். இன்னொன்று, நாங்கள் வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரியோ இல்லை அதை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியோ சீன்ஸ் எதுவும் பண்ணுறதில்ல. சும்மா ஒரு காமெடிக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், அவ்வளோதான்.
கண்டிப்பாக முடியாது. எல்லா படமும் கமர்ஷியலாக காமெடியாக தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 அன்றைக்கி ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். இதில் வந்து என்ன சொல்கிறது, இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டு அதுதான் டார்கெட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குற படமாக இருக்கும். இதில் வந்து மெயினாக வந்து சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, ஒரு சர்டிஃபிகேட் ஃபிலிமாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும், நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபுல் ஃபேமிலியாக போய் தியேட்டரில் பார்க்குற மாதிரி படமாக கண்டிப்பாக இருக்கும்.